Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு analysisல UPSC perspective நிறைய articles இருக்கு. I'll give you the gist of the articles. I would advise you to read these articles from the newspaper itself. அதுக்காக we are providing you the highlighted newspaper. You can find this highlighted newspaper PDF in our blog. The link will be given in the description box below. So without any further delay, let's get into today's video. So let's look at the first article of today, the crisis ahead from learning loss to resumption. Schools nama ivlo nala open pannadanaala the students had to relearn what they already learned. Illana vanda avanga ivlo nala oru nalla pannittu irundha oru subjects they will have some kind of loss. Adha learning loss nu solranga. Learning loss la irundhu thirumba ipo lockdowns ella mudiyira stages ku vandachu, so we have to resume them. So அந்த resumption ku நம்ம ரெடியா அப்படிங்கறத இதல கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டிகல் ஃபுல்லா எஜுகேஷன் செக்டார் இப்போ விழுந்த கேப், எஜுகேஷன் ஆன்லைன் கிளாஸஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் அதை ரிவால்வ் பண்ணி தான் இருக்கு. Since school closure has led to a great loss of nutrition and schooling for the poorest section. So நமக்கு ஸ்கூலிங் மட்டும் இல்ல, மிட் டே மீல் ஸ்கீம்ல அட்லீஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு பேலன்ஸ்டு டயட் அட்லீஸ்ட் ஒன் மீல் அ டேவாவது அவங்களுக்கு இருந்தது. ஸோ அதுவும் போயிடுச்சு. ஸோ ஸ்கூல் க்ளோஷர்ஸ்னால they lost two things. One is schooling, the other one is nutrition. Poorest sections of the society, there is some urgency in the calls where we can reopen schools. If schools were to reopen tomorrow, நாளைக்கே ஸ்கூல் திறக்கிறதா இருந்தா are we prepared for this? முதல்ல நம்ம ரெடியா இருக்கோமா அப்படிங்கறத கேக்குறாங்க. இந்த பேண்டமிக்ல we faced a loss of educational disruption. Schools have been closed for 16 months now with no clarity on a timeline for their resumption. இப்போ இன்னமும் எப்ப ஆரம்பிக்க போகுது, காலேஜஸ் எப்ப திறக்க போறாங்க, இது இன்னும் கிளியரான ஒரு டைம்லைனே இல்ல. Physical contact between teachers and children has not been possible because of the pandemic, lockdowns, etc. Due to lack of connectivity as well as lack of access to e-devices, only a fraction of children, even in this age group, had online education of any kind. First of all, smartphone இருக்கணும், அதுக்கு அவேர்னஸ் இருக்கணும், ஸ்மார்ட் ஃபோன் டாப் அப் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட அதுக்கு வசதி இருக்கணும், அப்புறம் கிளாஸஸ் டிஸ்டர்ப்ட் ஆகாமல் பார்க்கறதுக்கு அந்த இடத்துல நெட்வொர்க் இருக்கணும். இந்த மாதிரி ஆன்லைன் எஜுகேஷனுக்கு நம்ம என்னதான் மாறினாலுமே இட் இஸ் நாட் accessible to everyone. Children of the poor studying in government schools have been especially disadvantaged in this regard. Further aggravating the situation is the quality of online education and it is largely abysmal. அதாவது ஆன்லைன் எஜுகேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்ஸ் இல்லை ஜியோகிரஃபி டீச்சரே இருக்காங்க அப்படின்னா அவங்க மேப்ஸ் அது இதுன்னு ஏதாவது பார்த்து கிளாஸ்ல நடத்துவாங்க, இல்லை ஒரு குளோப் எடுத்துட்டு வராங்க, இல்லை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறாங்க, அதெல்லாம் கிளாஸ்ல வச்சு நடத்த முடியும். இப்போ பிசிக்கல் கான்டாக்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டீச்சர்ஸ்க்கு ஆன்லைன் எப்படி நடத்துறதுன்னு தெரியணும். இந்த டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் இல்லாம அவங்க எப்படி வந்து கிளாஸஸ் கொண்டு போறது, இல்ல புதுசா என்ன நடத்தலாம், இருக்க ஷார்ட் டைம்ல ஆன்லைன் எஜுகேஷன்ல எதை நடத்தலாம், பசங்க கிளாஸ் கவனிக்கிறாங்களா இல்லையா. இத்தனை வருஷமா ஒரு 30 years எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு 30 years பிசிக்கலா நடத்திட்டு இப்ப திடீர்னு ஆன்லைன் பிரசன்ஸ் கிளாஸஸ் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் அவங்க அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ ஆன்லைன் எஜுகேஷன் என்னதான் அது பெரிய லெவல்ல மாறினாலும் சிட்டிஸ் அங்க இங்க இட் குட் பி ஈஸி. மீதி இடத்துல லாஜிஸ்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கப்புறம் டீச்சர்ஸுக்குமே அது தெரியணும், அவங்களுக்குமே அடாப்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. The education material provided by them is also mere reproduction of what is used in a physical classroom. Hence, even where online classes have taken place, as in the case of urban schools with students largely from middle and high income groups, the teaching learning process have largely been poor. அதாவது எவ்வளோ டீச் பண்றாங்க, இதுக்கு முன்னாடி கிளாஸா இருந்தப்போ அவங்களால எவ்வளோ கிராஸ்ப் பண்ண முடியுது. இப்போ டீச்சர்ஸ்னா எல்லாரும் சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க அந்த மாதிரி ஏதாவது பிசிக்கலா டீச்சர்ஸால ஹெல்ப் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இப்போ இந்த சிச்சுவேஷன்ல எவ்ரிதிங் ஆன்லைன் போது பசங்க கவனிக்கிறாங்களா, வீடியோ கேமரா ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா, ஒரு கிளாஸ்ல 60 ஸ்டூடெண்ட்னா 60 பேரையும் ஆன்லைன்ல எப்படி அந்த டீச்சரால மானிட்டர் பண்ண முடியும், டெஸ்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா ஒழுங்கா பண்றாங்களா, ஹோம்ஒர்க் எழுதுறாங்களா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதெல்லாமே நம்ம இன்னும் ஓவர் கம் பண்ணல. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நெதர்லாண்ட்ஸ், அதாவது ஓரளவுக்கு லாக்டவுனும் கம்மியா இருந்தது, ஸ்கூல் ஃபண்டிங்கும் நிறைய இருந்தது, எஜுகேஷனுக்கு ஜிடிபி ஸ்பெண்ட் பண்றதும் அதிகம் இருந்தது, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இஷ்யூஸுமே இல்லை. அங்க எடுத்த சர்வேலியே what they said was school students from 8 to 11 year olds அவங்க they made a little or no progress when learning from home. அதாவது பிசிக்கலா ஒரு ஸ்கூல்ல போய் படிக்காம ஒரு டீச்சரோட சூப்பர்விஷன்ல இல்லாம அவங்க படிக்கும்போது there is zero almost very minimum educational improvement அப்படிங்கிற ஒரு சர்வே சொல்லியிருக்கு. The pandemic has also prompted some students to leave the public school system altogether. ஸோ அதுவுமே ஒரு ரீசனா இருந்தது. ஸ்கூலுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா ஸ்கூலுக்கு
கல்யாணம் பண்ணி வைக்காம உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கே அட்லீஸ்ட் அந்த நியூட்ரிஷன் மீலாவது உனக்கு கிடைக்கும்னா இப்போ அதுவும் இல்லை. ஸோ உனக்கு கல்யாணம் பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேர்ள்ஸ் ஆர் கெட்டிங் மேரிட் ஆஃப். அதே மாதிரி சரி அட்லீஸ்ட் நீ வீட்டுக்கு இருந்தானா வீட்டுக்காவது ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ஆம்பளை பசங்களையும் ஸ்கூலை விட்டு நிறுத்துறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்குது. ஸோ இந்த பேண்டமிக் அக்ரவேட்டட் ட்ராப் அவுட் ரேட்ஸ் அதிகமாக இருக்கு. In the age group of 6 to 11 years and across 5 states, 92% of the children on average have lost at least one specific language ability. ஸ்கூலில் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் மிஸ் வருவாங்க, நம்ம ரெகுலராக இங்கிலீஷில் பேசுறது, இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெஞ்ச் கிளாஸஸ் போகிறாங்கன்னா அது, அந்த மாதிரி லாங்குவேஜ் எபிலிட்டி 92% of the ஸ்டூடெண்ட்க்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The figure is 82% when it comes to mathematical ability. ஸோ ரெகுலராக கிளாஸஸ், ஹோம் ஒர்க், அது சூப்பர்விஷன், அப்புறம் அந்த டீச்சரோட அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ், அந்த பயம் எல்லாமே இல்லாததுனால இப்போ எல்லாத்தையுமே ஆன்லைன் எஜுகேஷன் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. சில சமயம் ஆன்லைன் எஜுகேஷனே கூட நிறைய ஸ்கூல்ஸில் இல்லை. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது these are the drawbacks. Will a child who was in class 4 in March 2020, அதாவது இப்போ நமக்கு லாக்டவுன் கிட்டத்தட்ட 1 year or 2 years இருக்க போகுது. ஸோ மார்ச்சில் 4th ஸ்டாண்டர்ட் இருந்த பையன் இப்போ மறுபடியும் ஸ்கூல் ரெஸ்யூம் ஆகும், திரும்ப 4th ஸ்டாண்டர்டே போவானா இல்லை 6th ஸ்டாண்டர்ட் போவானா அப்படின்னா நம்ம என்ன ஒரு மெத்தடில் இதை நம்ம வச்சுருக்கோம். 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம 6th ஸ்டாண்டர்ட் அவனை ப்ரமோட் பண்ணுறோன்னா அவனோட அந்த நாலேஜ் கேப்பை யார் ஃபில் பண்ணுவா? இல்லை வந்து நமக்கு இதுக்கு இன்டர்மீடியட்டாக ஒரு சிலபஸ் வைக்க போகிறோன்னா முதல்ல டீச்சர்ஸ் அதுக்கு ரெடி ஆகிட்டாங்களா? அந்த சிலபஸ் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? எல்லா ஸ்கூலுக்கும் இதானா? சிபிஎஸ்சிக்கு என்ன பண்ண போறோம், ஸ்டேட் போர்டுக்கு என்ன பண்ண போறோம், இல்ல ஸ்டேட் போர்டில் தமிழ் மீடியம்க்கு என்ன பண்ண போறோம், புதுசா ஏதாவது மெட்டீரியல் உருவாக்க போறோமா? அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களை எந்த ஸ்டாண்டர்ட்ல வைக்க போறோம்? 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ வரான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவனை பாஸ்ன்னு சொல்லி 6th ஸ்டாண்டர்ட்ல அனுப்புறதா? Because in the foundation classes almost 10th standard வரைக்கும் it is very important. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸை நம்ம இப்படி ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா அவனோட நாலேஜ் கேப்பை யார் ஃபில் பண்ணுறது? ஸோ ஃபியூச்சரில் ஒரு நல்லா படிக்கிற பையனாகவே இருந்தாலுமே அவன் இந்த 2 years மிஸ் பண்ண நாலேஜனால அவனால் நல்லா படிக்க முடியாமல் கூட போயிடலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது சொல்கிறாங்க. In areas where this means admission to a different school is this automatic. In some states there has been already addressed and answered this year. Age appropriate enrollment as guaranteed under Right to Education Act is being uniformly implemented. But India has not ensured this across all the states, with many states not taking up enrollment for this year as set. அதாவது ஏஜ் அப்ரோப்ரியேட், இப்போ வந்து ஒரு பையன் இத்தனை வருஷமா ஸ்கூலுக்கே போகலன்னு வைங்களேன், அவனுக்கு திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு 10 வயசுன்னு வைங்களேன், இத்தனை வருஷமா ஒரு வறுமையின் காரணமா he didn't go to school அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ 10 வயசு பையனை மறுபடியும் எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்றது, அதை சொல்லலை நம்ம. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 21A it does not say that. What it says, ஏஜ் அப்ரோப்ரியேட் எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும். இத்தனை வருஷமா அவன் ஸ்கூலுக்கு போகலனால இப்போ அவன் ஏஜுக்கு அவன் எந்த கிளாஸுக்கு போகணுமோ அந்த கிளாஸ்ல இருந்து என்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். வேரியஸ் இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கு. ஆனால் இன்னமுமே இந்தியாவில் இந்த ஸ்டாண்டு கிளியரா இல்லை. ஒரு 2 வருஷம் லாக்டவுன்ல இருக்கு, இல்லை 3rd வேவ் வரப்போகுது, இல்லை இது 2.5 வருஷம் கண்டினியூ ஆக போகுதுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி போவாங்க? விட்ட கிளாஸ்ல இருந்து திரும்ப படிக்க ஆரம்பிப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு 2 வருஷம் அதிகமாயிருச்சுங்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளாஸுக்கு போவாங்களா? இதெல்லாம் நமக்கு இன்னமுமே கிளியரா தெரியல. Some countries such as Philippines allow extended time for classes on resumption, both in duration of school hours and more calendar days. முன்னாடி சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவா இருந்ததா, இப்போ லாக்டவுன்ல எவ்வளவு நாள் போயிருச்சா, ஸோ சாட்டர்டேஸும் ஒர்க்கிங் டேஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெஷர் வச்சிருக்காங்க. இந்தியா வந்து இன்னமுமே இந்த மெஷர்ஸ்லாம் எதுவுமே வச்சுக்கல. ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, physiological preparedness in children reduce learning to a single dimension of achievement which invariably works against children in low resource context. அதாவது முன்னாடியாவது அட்லீஸ்ட் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட், ஃபிசிக்ஸ்னா எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி செஞ்சு காட்டுறது, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதுக்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது காட்டுறதுக்காவது இருக்கும். பயாலஜிக்கு அட்லீஸ்ட் லேபுக்காவது போவாங்க, ஸ்கெலிட்டன்னா என்ன அதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வேளை கூகுள் பண்ண தெரியல, என்னன்னு அதுக்கு சொல்லித்தரதுக்கு பேரண்ட்ஸ்க்கு நாலேஜ் இல்லைன்னா இவங்க லேர்னிங்கே அந்த டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் அவங்களோட விஷுவலைசேஷன் எப்படி இருக்கும், அவங்களோட இமேஜினேஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் போகாம 3 டைமென்ஷனல் லேர்னிங்ல இருந்து சிங்கிள் டைமென்ஷனல், மோனோ டைமென்ஷனல் லேர்னிங்கா இது மாறிடும். So இதுதான் லேர்னிங் லாஸ்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் have learned a great deal about life, home economy, health and much else during the pandemic. So learning lossனு நம்ம இது சொல்லிட முடியாதுன்னு another group of people சொல்றாங்க. Because இந்த 2 years அவங்க ஒன்றும் சும்மா இல்லை. ஸோ வீட்டில் இருந்திருக்காங்க, வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, லைஃப் பற்றி ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைனா எப்படி கஷ்டப்படுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் பேண்டமிக்னா என்ன அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓவர் தீஸ் இயர்ஸ் தே வேர் லேர்னிங் சம்திங் எல்ஸ். என்ன ஸ்கூலில் சொல்றது தான் லேர்ன் பண்ணணும்னு இல்லை, அவங்களும் ஏதாவது லேர்ன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ
இதை நம்ம லேர்னிங் லாஸ்னு சொல்ல முடியாதுன்னு அனதர் கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் வருது. So it is hard to see our schools taking up a curriculum based on where the children are in terms of what they have learned from life during the novel corona pandemic. So schools will simply revert to business as usual with a reduced syllabus, no change in the overall curriculum or pedagogy, and racing through the syllabus to catch up. So என்ன ஆகும், இப்போ ஸ்கூலில் திறக்கிறாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான் ஆனுவல் எக்ஸாம் வருது, இந்த ஒரு வருஷத்து லெசனை நான் உங்களுக்கு வேகமாக கிளாஸ் எடுக்கிறேன், அந்த மாதிரி வேகமாக போய் நம்ம கோல் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியணுங்கிறது இல்லாமல் நம்ம போர்ஷன்ஸை முடிக்கணுங்கிறதுல போகுது. This is not what our education system should do. So national rejuvenation program for elementary education ஒன்று ஸ்டார்ட் பண்ணும். ஸ்கூல் சிஸ்டம் cannot do what it's அதுக்கு என்ன தேவைங்கிறத அதுவே செஞ்சுக்க முடியாது. We have to do for it. We need a vast body of volunteers engaging in small groups with children from the most disadvantaged section, which will need to focus on safety measures, average performance, etc. ஒன்று வந்து இந்த கோவிட் பேண்டமிக்ல சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு மெஷர் எடுக்கிறதுக்கு அதுக்கும் வாலண்டியர்ஸ் தேவை. இத்தனை நாள் அவங்க மிஸ் பண்ண போர்ஷன்ஸை அந்த மாதிரி இதை படித்த பசங்க ஒரு பெரிய கிளாஸ் பசங்க who are either working or who have went to their hometown அந்த மாதிரி இருக்கவங்களை வச்சு நம்ம கிளாஸ் எடுக்க வைக்கலாம். It is critical that we should not reduce education, foundational literacy and numeracy, but treat children as they are. Study the experiences they bring. அதாவது 2 வருஷமா வீட்டில் இருந்தீங்களே, என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, உங்கள் வீட்டில் என்ன நடந்தது, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங்குமே நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. The country has already shown during the pandemic that it lacks the capacity to reimagine or examinations which will be at secondary level or at university. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்லைனில் எக்ஸாம் எழுத முடியுமா, எழுதுறதுக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அப்படி பண்ணுறதா இருந்தால் how will we stop the mal practices, அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்தியாவால் ஒரு இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் கொண்டு வர முடியல. So at least what we should do is we would be demanding that the children learn their lessons. அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களோட இமேஜினேஷன் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களை எப்படி இன்னோவேட்டிவ் ஆக்கணும் அப்படிங்கிறதையாவது we have to focus. So அதுதான் இந்த ஆர்டிக்கலை சொல்லியிருக்காங்க. With this article gets over. Let's move on to the next article. Egypt takes center stage in West Asian affairs. In the article fullavume what Egypt did, adu idukaprom வந்து how it is going to have a relationship with the West Asian countries illa Central Asian countries, Horn of Africa oda how it is going to be, Oman oda, Yemen oda what are the relations, அதெல்லா மட்டும் தான் இதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இது ரொம்ப ஈஜிப்ட் சென்ட்ரிக்கான ஒரு ஆர்டிகல். ஸோ இது வந்து UPSC பெர்ஸ்பெக்டிவ்ல you just have to know the know hows அவ்வளவுதான். ஸோ அதனால தான் I have highlighted only this portions. நீங்க இத மட்டும் படிச்சா போதும். Okay, moving on to the next one. Health above faith. SC Supreme Court lays down salutary principle that right to life must override religious sentiments. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் கேதரிங் வருது அப்படின்னா, அதுவும் இந்த பேண்டமிக் டைம்ல what we have to do is இந்த டைம்ல நம்ம ரைட் டு லைஃபுக்கு தான் மோர் இம்பார்ட்டன்ஸ் தரணும். எவ்ரிபடி ஹேஸ் அ ரைட் டு லீட் அ ஹெல்த்தி லைஃப், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர ரைட் டு ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன் இல்லை ஒரு அசோசியேஷன் அதுக்கு நம்ம இப்போ இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடாது அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் திரும்ப திரும்ப இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. Moving on to the next one. Surveillance reform is the need of the hour. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர், ஓகே, பெகாசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பைவேர் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் வேரியஸ் பீப்புள். ஓகே, வேர்ல்ட் லெவலில் ஒரு 37 பேரோட ஃபோனில் இந்த ஸ்பைவேர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 37ல் 10 people are from India. அதுலேயும் ப்ரிடாமினன்ட்னா தீஸ் பீப்புள் ஆர் வாய்ஸிங் தேர் ஒப்பீனியன்ஸ் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம இந்த ஸ்பைவேர் யூஸ் பண்ணணும், இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதா, அப்படி இருந்தா should be encourage this அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த ஆர்டிகல்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சர்வைலன்ஸ் ஸ்டேட்டுக்கும் செக்கிங் த பீப்புள் இது ரெண்டுக்கும் நடுவுல எப்படி ஒரு ஸ்டேட் இருக்கணும் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. So that's all about this article. இதுலயுமே நீங்க ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் மட்டும் படிங்க. சர்வைலன்ஸ், அப்புறம் பிரைவசி, ரைட் டு பிரைவசி, புட்டஸ்வாமி கேஸ், இதெல்லாம் பத்தி தான் இதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை நிறைய வாட்டி எடிட்டோரியல் அனாலிசிஸ்ல பார்த்திருப்போம். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். மேக்கிங் இந்தியா அ ஸ்போர்ட்டிங் நேஷன். அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த இப்போ ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்போர்ட்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது என்னென்ன விஷயத்தெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தெர் ஆர் மோர் அத்லெட்ஸ் ரெப்ரசென்டிங் இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோர் பீப்புள் ஆர் ஏபிள் டு பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது சொல்லுது. அந்த கண்ட்ரி என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம், அவங்க வந்து மால் நியூட்ரிஷன் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு தேவையான ஸ்டாமினாவும் அவங்களுக்கு தேவையான எனர்ஜி அவங்களுக்கு தேவையான ஃபுட் சப்ளிமெண்ட்
சப்ளிமெண்ட்ஸ்லாம் போகுது அப்படிங்கிறத இன்னொரு விஷயம் நம்ம இதுலேருந்து ஸ்டடி பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்க அத்லெட்ஸ் ஒரு யங் பீப்புளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ஒரு மெடல் வாங்குறது இதை மட்டுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இல்லை, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அ ஹோல் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொரு ஐடியாவுமே இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொன்று ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட்டை அசைன் பண்ணி, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு ஒலிம்பிக் ஸ்போர்ட் ஜாவ்லின் த்ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜாவ்லின் த்ரோக்கு நீங்க ட்ரெயின் ஆகணும்னா கண்டிப்பா நீங்க தமிழ்நாடு தான் வந்தாகணும், அங்கதான் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் கொடுத்து ஏன் அதை நம்ம ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணக்கூடாது? ஹோல் இந்தியாவுக்குமே ஒலிம்பிக்ஸ்க்கு போறதுக்கு இவ்வளோ பேர் தான், அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நம்ம ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த ஸ்போர்ட்டும் டெவலப் ஆன மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேட்டும் டெவலப் ஆன மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேட்டுக்கு வேற வேற இடத்துல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க, அந்த ஸ்டேட்டோட ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஐடியா இதுல சொல்லியிருக்காங்க. ஓகே, total GDP is best predictor of national Olympic performance. Host countries are likely to win additional 1.8% of the medals beyond what would be predicted by their GDP alone. இதெல்லாம் தேவையில்லாம சொல்றாங்க. இதுல ஒரு அத்லெட்டோட பெர்ஃபார்மன்ஸை டிட்டர்மைன் பண்ற ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு சொல்றாங்க பாருங்க. Beyond a threshold level, an average standard of living in a nation and a country's population size may be important determinants for the performance. ஓகேயா, அதாவது ஒருத்தவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ, இப்போ வந்து ரொம்ப ஹைஃபையான பசங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வராங்க, அவங்க ஒலிம்பிக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே இப்போ டயர்ட் ஆயிடுச்சுன்னா ரெட் புல் குடிக்கிறது, அப்புறம் வந்து டெய்லி காலையில் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்கும். இதுவே பூர் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு கவர்மெண்ட் கொடுக்குற ரைஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அது மட்டும் தான் இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கவங்க ஒலிம்பிக்ல இன்டர்நேஷனல் லெவல்ல வர பார்ட்டிசிபென்ட்ஸோட எப்படி கம்பீட் பண்ணுவாங்க? ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். The size of the total GDP is hardly important in countries like India, where a sizable segment is fighting hunger. அதாவது நம்ம வந்து இன்னும் பசிக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். பசி எராடிகேட் பண்றதுக்கே நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் will become the least priority for the government. இப்போ கவர்மெண்ட் வந்து எல்லா அவென்யூலும் பார்ட்டிசிபேட் பண்ணாது, பீப்புள் ஆர் ஹாப்பி, ஓரளவுக்கு டெவலப் நேஷனாக இருக்கு அப்படின்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஸ்போர்ட்ஸு, அப்புறம் யோகா ப்ரமோட் பண்ணுறது, அப்புறம் வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி சாஃப்ட் பவரில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஹங்கருக்கே இவ்வளோ ப்ராப்ளம், எஜுகேஷன் செக்டர் இவ்வளோ ப்ராப்ளம், ஹெல்த் செக்டர் இவ்வளோ, இந்த மாதிரி மேஜர் பிளேயர்ஸே இன்னுமுமே அடி வாங்கிட்டு இருக்கும்போது நம்மளால வந்து ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூல்லேயே எடுத்துக்கோங்களேன். இப்போ திடீர்னு நம்ம பேண்டமிக் திரும்பி போறோம்னா பிடி பீரியட்லாம் இருக்க போது நோ, வாட் தேல் ஃபோக்கஸஸ் இந்த சிலபஸை கடகடன்னு இந்த வருஷத்துக்குள்ள நம்ம முடிச்சாகணும். டீச்சர்ஸோட ஃபோக்கஸ் அதுதான் இருக்கும், பசங்களோட ஃபோக்கஸ் எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாண்டர்ட் போயிடணும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ எந்த ஒரு கண்ட்ரியோட ஜிடிபியோ இல்லை வந்து எந்த ஒரு கண்ட்ரியோ டெவலப்டு நேஷனாக இருக்கோ அங்கே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் obviously அதிகமா இருக்கும். A person of poor health can never be a good sports person because கீழே விழுந்தா கூட அவனால அடி தாங்க முடியாது, சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடியாது, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. In countries where there are high levels of stunted growth, malnutrition and anemia, we cannot expect good athletes. So ஒரு கண்ட்ரியில நிறைய அத்லெட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க the food they take அது வந்து பேலன்ஸ் டயட்டா இருக்கும், they have good supplementary diet அப்படிங்கறத ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். Thus, South Asian countries and countries in sub-Saharan Africa do not fit the econometric models built on total GDP. So, இங்க இருந்து நமக்கு healthy athletes வருவாங்க நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நத்திங் பட் தேர் ட்ரெய்ட்ஸ் ஆர் பாஸ் டவுன் த்ரூ ஜீன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். யூஎஸ், ஆஸ்திரேலியா, நெதர்லாண்ட்ஸ் ஆர் பவர் ஹவுஸ் இன் ஸ்விம்மிங். ஆனால் சைனாவில் ஸ்விம்மிங் வராது. ஸ்விம்மிங் பெர்ஹாப்ஸ் டாலர் பீப்புள் ஹாவ் அ கிரேட்டர் அட்வான்டேஜ் இன் ஸ்விம்மிங் ஆர் பாஸ்கெட் பால், பட் ஹைட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இன் ஷூட்டிங் ஆர் ஜிம்னாஸ்டிக்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் எங்கே போவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சைனா எக்ஸல்ஸ் இன் ஷூட்டிங் அலாங் வித் யூஎஸ் அண்ட் ஜெர்மனி. ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் டூ பெட்டர் இன் டேபிள் டென்னிஸ் than வெஸ்டர்ன் நேஷன். Russia and European countries and Central Asian countries do well in amateur boxing. China and Central Asia do better in weightlifting and wrestling. So இந்த மாதிரி ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைனாவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து அவ்வளோவா ஹைட்டான பீப்புள் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால வாட் தேல் டூ, தே கேனாட் எக்ஸல் இன் ஸ்விம்மிங். எதுக்கெல்லாம் ஹைட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்கெட் பால், அதுலலாம் தே கேனாட் எக்ஸல், பட் தேல் எக்ஸல் இன் அதர் ஸ்போர்ட்ஸ். அந்த மாதிரி ஜீன்ஸ் ஆல்சோ பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். Mobilizing resource in a world-class training provides an edge to sports person. Such infrastructure makes US the powerhouse in athletics, gymnastics, etc.
Germany in equestrian and UK in diving, sailing and cycling. For poor nation, creating such infrastructure is a luxury. இப்போ நாளைக்கே உங்க ஏரியால ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வருது, ஒலிம்பிக்ஸ்க்கு தான் நாங்க ட்ரை பண்றோம்னு வந்தா உடனே லோக்கல் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, இங்க சாப்பாட்டுக்கே வழி இல்ல, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு இவ்ளோ காசு செலவு பண்றீங்களா அப்படிம்பாங்க. சோ மக்களோட மைண்ட் செட் முதல்ல டெவலப் பண்ணும் அப்படின்னா எவ்ரிபடி ஷுட் பி a little above than the poverty level. அப்பதான் முதல்ல இதெல்லாம் அவங்க டெவலப் பண்றதுக்கே விடுவாங்க. Resources in India were spread thinly across sports discipline. As more and more nations started coming into the international sports arena, India's relative position started declining from 1970s. India moderately good at many sports but not good enough to be the best. Jamaica does well in Olympics in sprinting, அதாவது உசைன் போல்ட் அங்க. Kenya gets medal in long distance running. They perform better than India, though they are not great sporting nation. கென்யால எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஃபுட்டு கிடைச்சிரும், அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியா இஸ் கம்பேரிட்டிவ்லி வெல் ஆஃப். அப்படி இருக்கும்போது கூட நம்மளால இன்னும் ஸ்பிரிண்டிங், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், 800 மீட்டர்ஸ் ரன்னிங், ரிலே அதெல்லாம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இன் ரீசென்ட் இயர்ஸ் இந்தியா ஹஸ் ஷோன் ப்ராமிஸ் இன் ஷூட்டிங், amateur boxing, wrestling, gymnastics, badminton, etc. We need to concentrate more on sports where the physical build of an average Indian will not stand as a disadvantage. அதாவது நமக்கு வந்து இன்னுமே ஃபுட்டு அந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கக்கூடாதுங்கிறத சொல்றாங்க. People of different states have different food habits and build. It is not impossible to develop training infrastructure for different parts in different sports in different parts of the country. இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ல ட்ரெயின் பண்றதுக்கு இதுதான் ஹை குவாலிட்டி பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரைனிங் சென்டர். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டை நம்ம டெவலப் பண்ணலாம். இல்ல அட்லீஸ்ட் காங்க்ளமரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு இங்கே தான் வந்து ஒரு பயங்கரமான ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, பீப்புள் கேன் கம் அண்ட் ட்ரெயின் ஹியர் ஃபார் ரெஸ்லிங். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு we have to come. Unless we start grooming our children who show potential for international sports, India can hardly succeed at the Olympics. Individual talent alone cannot take us ahead. The policy of one state, one sport can be a game changer in India. இது வந்து நம்ம கண்டிப்பா வந்து சாஃப்ட் டிப்ளமசி இல்ல சாஃப்ட் பவர், இந்தியா வந்து என்னெல்லாம் டெவலப் பண்ணலாம் ஃபார் டெவலப்பிங் த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அதுக்கெல்லாம் நம்ம இது எழுதலாம். ஓகே, இஃப் இந்தியா கேன் ஃபைண்ட் அ பிளேஸ் இன் டாப் 50 sporting nations in the medal tally in the Olympics at Tokyo, which is starting in 23 July, it will be good enough to boost the nation's morale. ஓகேயா, இப்போ வந்து ஆமா ஒலிம்பிக் போய் மெடல்லாம் அடிச்சிட்டீங்களா அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டும் போது இனிமே மக்கள் கேட்க மாட்டாங்க. ஒன்ஸ் we have proved, people will know, சரி ஓகே அட்லீஸ்ட் இது வந்து நம்ம நேஷனுக்காக பண்றோம் அப்படின்னு they will know. ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. Moving on to the next one. இந்த டேட்டா பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, majority of the households in India felt that their income level is likely to reduce at least 25%. 1/4 of the at least குறையும் because of this COVID pandemic அப்படிங்கறத சொல்றாங்க. Household savings will decrease up to 25%. இன்கமும் குறைய போகுது, சேவிங்ஸும் குறைய போகுது அப்படிங்கிறது தான் இதுல சொல்றாங்க. This pandemic will bury a hole in their purse அப்படிங்கறத ஷியோரா சொல்றாங்க. ஃபார் வேரியஸ் திங், இன்கமா இருக்கட்டும், இல்ல பெட்ரோலுக்கு அவங்க செலவு பண்ணது, ஃபுட்டுக்கு செலவு பண்ணது, எக்ஸைஸ் டியூட்டி, அப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ செலவு பண்ணாங்க, இப்போ எவ்வளோ செலவு பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா பீப்புள் சென்டிமெண்ட் இஸ் நாட் சோ வெரி பாசிட்டிவ் அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. Moving on to the next one, a more humane police force. Political will is an essential component in bringing about any major reform in Indian police force. இதில் இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் போலீஸ் பர்சனல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது வந்து ஒரு இந்த சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட இன்ஃபீரியர் ஆஃபீஸர்ஸை ஒரு டிக்னிஃபைடா நடத்துறது இல்லை. அதனால வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் அந்த ஒரு என்விரான்மெண்ட், ஹெல்தி என்விரான்மெண்ட்டே இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா போலீஸ் அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிற மக்கள், அப்புறம் வந்து போலீஸ் வந்து இப்போ ஏதாவது ஒரு கான்ஸ்டபிள் இல்ல சப் கான்ஸ்டபிள் இல்ல ஹெட் கான்ஸ்டபிள் அவங்கெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட எந்த மாதிரி ஒரு என்ன சொல்ற அந்த ஃபுட் செயின்ல அவங்களோட பொசிஷன் எங்க இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ மேலேருந்து ப்ரெஷர் போட்டுட்டே இருக்க வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் த பீப்புள் அட் த லோவர் எண்ட் ஆர் அட் த காமன் மேன் தான் சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கிறதா சொல்றாங்க. இந்த இந்தியன் போலீஸ் த லோவர் ரேங்க்ஸ் ஆஃப் த போலீஸ் பர்சனல் ஆர் ஆஃபன் verbally abused by their superiors. Many are not considered as individuals or not shown compassion by the senior ranks and work in inhuman conditions. So humanity அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தானா வர வேண்டிய விஷயம், அதெல்லாம் நம்மளால ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது. ஆனா என்ன பண்ணா இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸை நம்ம வந்து ஓரளவுக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிறத இதுல இந்த ஆர்டிக்கல்ல கேட்குறாங்க. பிகாஸ் ஒரு கிரைம் பண்ணிட்டு எவ்வளோ பேர் சுவிட்சர்லாண்ட்லாம் கிரைம் பண்றாங்க, இல்ல எவ்வளோ பேர் ஒரு வருஷத்துக்கு அரெஸ்ட் ஆகுறாங்க, அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்க அந்த நம்பர் எடுத்து
பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கஸ்டோடியல் டெத்ஸில் சாகிறவங்க மட்டுமே அவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது கஸ்டடியில் சாகிறவங்களும் ஒரு வருஷத்துலேயே ஒரு கண்ட்ரியில் அரெஸ்ட் ஆகுறவங்களும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட போலீஸ் ஃபோர்ஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இட்ஸ் ஹை டைம் வி ஷுட் ரெக்டிஃபை திஸ் ஃப்ளா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. While the alleged excesses of the police cannot be justified, it is important to look at how the treatment method to police constables has affected the interaction of the police with public. அதாவது எப்போவுமே superiors திட்டிகிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தான் ஆப்வியஸ்லி போய் அந்த பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களோட முறையில் எப்படி இருக்கும், அவங்களுமே வந்து இவங்க காட்டுற ப்ரெஷரை அவங்க போய் வேற ஒருத்தவங்க கிட்ட காட்ட தான் போகிறாங்க. Many policemen deal with citizens in the manner that they do because of their work environment. அந்த work environment ஒருவேளை ஹார்மோனியஸாக இருந்ததுன்னா people will be treated good. People ஒழுங்கா ட்ரீட் பண்ணா போலீஸ் எக்ஸசஸ் பயங்கரமா குறைய ஆரம்பிக்கும். ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் நடக்காது. போலீஸ்னா பீப்புள் வில் ஃபீல் சேஃப். ஐயோ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோமா அந்த மாதிரி இல்லாம ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா முதல்ல போலீஸ் கிட்ட போலான்னு பீப்புள் வில் கம் ஃபார்வர்ட். Their relationship with their superior officer is stressful and sycophantic. There is no concept of welfare and this manifests in their improper behavior with the citizenry. The Supreme Court of India was forced to intervene as neither the central government nor the state government acted upon those recommendations. இதுக்கு போலீஸ் ரிஃபார்ம்ஸ்க்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்தது. பாப்புலேஷன் டு போலீஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் தரணும், அவங்களுக்கு எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் நம்ம நடத்தணும், ஹவு கரப்ஷன் இஸ் பேடுங்கிறத அவங்களுக்கு சொல்லணும், ஹவு பிரைபிங் இஸ் பேடுங்கிறத அவங்களுக்கு சொல்லி தரணும். இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்தது. பட் த திங் இஸ் இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் யாருமே இதில் ஆக்ட் பண்ணவே இல்லை. இட் இஸ் கிளியர் தட் த ப்ராப்ளம் வித் த பொலிட்டிக்கல் அப்பaratus considering the history of Police Act of 1861 அது வந்து கரெக்டாக பிரிட்டிஷர்ஸ் நமக்கு கொண்டு வந்த ஆக்ட். ஓகேயா, அதுவும் 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் 1861 அந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ போலீஸ்னாலே வந்து சிட்டிசன்ஸ் சப்ரஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு கொண்டு வந்த அந்த ஆக்ட் தான் இன்னுமே we are having that act. This meant that the police were always comply with those in power. So police வந்து எப்பவுமே பவரில் இருக்கவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க than to a common man. ஆனால் அவங்க யாருக்கு சர்வ் பண்ணணும், காமன் மேனுக்கு தான் சர்வ் பண்ணணும். இன்ஃபேக்ட் பீப்புள் who are in power அவங்களே சர்வன்ஸ் ஆஃப் த சொசைட்டி தான். Considering the results of the privatization of the prison system and militarization of the police system in US, it would be disastrous to even consider this as a solution. அதாவது பிரிசனை வந்து ஒரு பிரைவேட் பிளேயருக்கு கான்ட்ராக்டுக்கு விடுறதா இருக்கட்டும், இல்லை போலீஸ்க்கு மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையில்லை. வாட் இந்தியா நீட்ஸ் இஸ் ஹியூமேன் சொல்யூஷன். ஒர்க்கிங் கண்டிஷன் நார்மலாக இருக்கணும். அதாவது சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஜூனியர் ஆஃபீஸர்ஸை ரேக் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கு ஒரு ஹார்மோனியஸ் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஒரு நெகட்டிவாக வச்சுக்கிறது, all this has to change. Thus, political will is seen as an essential component in bringing about any major reform in the Indian police force. ஸோ இந்த ரெண்டு ஆர்டிகல்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆர்டிகல்ஸ். மீதி எல்லாமே நம்ம கொரோனா ரிலேட்டடாக அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் இருக்கும். திஸ் போலீஸ் ஃபோர்ஸ் ஆர்டிகல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆர்டிகல் இது ரெண்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆர்டிகல்ஸ். நம்ம இதை அடிக்கடி பார்க்க மாட்டோம். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் would have been useful for you. Tune in tomorrow for tomorrow's editorial analysis. Thank you.